வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இன்றைக்கி 5ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எப்படி எக்ஸாம் கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் எக்ஸாம் வந்து நம்மளே அட்டன் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து A to Z இன்ஃபர்மேஷன் எப்படி ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து இன்றைக்கி மார்ச் 5ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் அகஸ்டினாப்பட்டி மதுரையில் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30லேருந்து 8:30 வரை இருந்துச்சு. நான் வந்து கரெக்டாக 8:05க்கு வந்து உள்ளே போயிட்டேன். அதில் வந்து நம்மளை வந்து எப்படி செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கால் டிக்கெட்டை வந்து நம்ம 2ஆக கிளிக்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல போட்டோ ஒட்டியிருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து லேபுக்கு வெளியவே போட்டோ ஒட்டுறதுக்கான கம்மு கொடுத்துட்டாங்க. அந்த கம்மில் வந்து நம்ம இந்த போட்டோவை வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போகும்போது உங்களுடைய லெஃப்ட் தம்பை வந்து பயோமெட்ரிக்கில் வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த பயோமெட்ரிக் வந்து லெஃப்ட் தம்ப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ரைட் தம்பையுமே நீங்கள் வைக்கலாம். ஏதாவது ஒரு தம்பில் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை எனக்கு 2 தம்ப்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரியாக கொடுத்து உங்களை ஃபில்அப் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஏற்கனவே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நான் எழுத போயிருந்தேன், என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உழுகலை, ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த எக்ஸாமில் வந்து அப்படியெல்லாம் டிலே பண்ணலை. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உழுகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு கேஒய்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஷிஃப்ட்டில் ஒரு நபர் வந்து இந்த கேஒய்சி ஃபார்ம் வந்து எழுதி கொடுத்துட்டு எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கால் டிக்கெட்டில் இந்த இடத்துல கோடாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் தெரிகிற ஸ்க்ரீனை அப்படியே எழுத சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து எழுதிடலாம். வித் இந்த பார்கோடை வந்து உங்களுடைய லேபு வந்து எத்தனாவது லேப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வந்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால் உங்களுடைய லேபுக்கு மட்டும்தான் இந்த பார்கோடு. வித் உங்களுடைய தம்ப் வந்து இந்த இடத்துல வைக்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுடைய லெஃப்ட் தம்ப்பு, இந்த இடத்துல உங்களுடைய ரைட் தம்ப்பு, அவங்களே உங்களுக்கான மை வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட்டை சிக்னேச்சர், இதுக்கான லெட்டு அதாவது பென்னுமே உங்களுக்கு வந்து உள்ளேயே அலோவ் பண்ணிடுறாங்க. வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து என்னுடைய காலேஜ் வந்து இதுதான். என்னுடைய காலேஜ் ஓப்பனிங் கேட் வந்து இதுதான். இந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் வந்து உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து செக் பண்ணாங்க. ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய நேம் வித் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணார். எதுக்கு 2 ப்ரூஃப் வந்து உங்களை கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சென்டர்லேயுமே 2 ப்ரூஃப் வந்து கேட்டாங்க. நான் வந்து 1 தான் கொண்டு போயிருந்தேன். அந்த ஒன்றுமே என்னுடைய ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால என்னுடைய இதை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. வித் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டினீங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பான முறையில் தேவை. இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அதனால் நான் வேறு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய கையில் ஜெராக்ஸ்னால இருக்கணும். அந்த நம்பர் வந்து உங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பர் வந்து கேட்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வித் என்னையை வந்து செக் பண்ண உடனே அவங்க செக் பண்ணி உள்ளே அனுப்பின உடனே அட்மிட் கார்டில் இருக்கிற இந்த பயோமெட்ரிக் இந்த ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணவரே என்னுடைய லேபு வந்து 1வது லேபா இல்லை 2வது லேபா இல்லை 3வது லேபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதாவது அவங்களே சொன்னாங்க என்னுடைய லேப் வந்து 3. நான் வந்து செகண்ட் மாடியில் வந்து இந்த 3 லேப் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அதில் வந்து 3வது லேபும் 4வது லேபும் ஒரே மாடியில் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து செகண்ட் மாடிக்கு வந்து போயிட்டேன். உள்ளே போன உடனே நம்மளுடைய ஆதார் கார்டு கேட்டு நம்மளுடைய போட்டோ வெரிஃபை பண்ணிவிட்டு வித் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. C143 என்னுடைய கம்ப்யூட்டர் நம்பர் வந்து C143 என்னுடைய கம்ப்யூட்ரு. இந்த கம்ப்யூட்டரில் நான் உட்காந்த உடனே எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் தெரிஞ்ச ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அந்த 4 அதாவது ஒரே லைனில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அட்மிட் கார்டில் கொடுத்துருக்குற அந்த கோடில் வந்து கீழே வந்து அந்த லைனை வந்து நான் வந்து ஃபுல்லப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும்போது நம்மளுடைய தம்பு அதாவது லெஃப்ட் தம்பு ரைட்டு தம்பை வந்து உங்களை வைக்க சொன்னாங்க. வித் சிக்னேச்சரோட உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணியிருக்கணும். இதுக்கு தான் நீங்கள் வந்து உள்ளே போகிற டைமிங் வந்து சொல்கிறது. இந்த டைமிங் முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீட் அதாவது
ரப் ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரப் ஷீட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து எழுதின ரப் ஷீட்டை வந்து, அதாவது நமக்கு ரப் ஷீட் கொடுத்த உடனே ஏபிசிடி வந்து ரீசனிங் வந்து எல்லாருமே எழுதி வச்சுருப்போம். அந்த ரீசனிங் எழுதின பாதி பேப்பர்ஸை வந்து அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. எதுவுமே எழுதுறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. ஒரு சில சென்டரில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில சென்டரில் வந்து நீங்கள் வந்து எழுதக்கூடாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து எதுவுமே எழுதலை. அந்த ரப் ஷீட்டில் வந்து என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேம், நம்மளுடைய ரோல் நம்பர், நம்மளுடைய சைனு, நம்மளுடைய கம்ப்யூட்டர் நம்பர், இந்த 4 தான் நம்மளை வந்து அந்த ரப் ஷீட்டில் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே, எக்ஸாம் ஆரம்பித்த உடனே நம்மளுடைய லாகின், அதாவது நம்மளுடைய ரோல் நம்பரை வந்து அவங்க மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்த உடனே லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆன உடனே உள்ளே வந்து நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால், அதாவது எக்ஸாமில் வந்து என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. என்னுடைய ஷிஃப்ட்டில் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய நாலேஜை வந்து யூஸ் பண்ண உடனே அந்த கொஸ்டினுக்கு 1 அல்லது 1.5 நிமிஷத்தில் வந்து நான் வந்து பதில் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ டைமிங் எடுத்துருச்சு எனக்கு வந்து. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் போன உடனே ஜிகே லைன்ஸ் வந்து முடிச்சிட்டேன். ஜிகேல வந்து எப்படி ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ்னாலும் கேட்டிருந்தாங்க. அதாவது 2024 நடந்த 5 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது 5ங்கிறத வந்து நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். நான் வந்து அந்த இடத்துல வந்து என்னல 5 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சயின்ஸ்லேருந்து மொத்தம் 3 கொஸ்டின் தான் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சயின்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து வரலை. ஆனால் அதுவே ஆர்டிக்கல், சோசியல் சயின்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா, நம்ம ஜென்ரலாக இருக்கிறது ஆர்டிக்கல்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜனாதிபதி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பற்றின தகவல்ஸில் தான் நமக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸுமே நீங்கள் வந்து மத்திய அரசு பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி லெவலுக்கு தான் இருந்துச்சு. அவ்வளோ டஃப்பாக எல்லாம் ரீசனிங் வந்து கேட்கல. எஸ்எஸ்சி ஜிடியில் நான் வந்து ஆர்பிஎஃப் வந்து அவ்வளோக்கா படிக்கலை. எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு தான் நான் வந்து எழுதினேன். எஸ்எஸ்சியில் ஜிடியில் கேட்ட அளவுக்குவே ரீசனிங் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ரீசனிங்லையுமே நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைமிங் மட்டும்தான் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இழுத்துருச்சு. வித் மேக்ஸுக்கு வந்து நான் வந்து அட்டன் பண்ணேன், ஒரு 8 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு வந்து டைம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ரீசனிங் முடிச்சுட்டு நான் மேக்ஸ் வந்து 8 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து டைம் வந்து பாலாயிடுச்சு. இந்த மேக்ஸ்லையுமே நான் 8 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுலேயுமே லாபம் நஷ்டம் கணக்கு, எல்சிஎம் கணக்கு, அதாவது எல்சிஎம்த்தில் வந்து 2 நம்பரை கூட்டினா நமக்கு வந்து என்ன எல்சிஎம் கிடைக்கும், அப்படி ஒரு லாஜிக்கான சம்ப்பு தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. டீப்பான சம்ப் வந்து நமக்கு வந்து அவ்வளோக்கா கேட்கல சம்மு வந்து. அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் எஸ்எஸ்சி எக்ஸாமில் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் 90+ மதிப்பெண் வந்து கண்டிப்பான முறையில் எடுக்கலாம். 90க்கு மேலே தான் நீங்கள் வந்து மதிப்பெண் எடுக்க முடியுமே தவிர நீங்கள் அது குறையாக எடுக்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஷிஃப்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து அவ்வளோ டஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் எஸ்எஸ்சி படித்ததை வச்சு எழுதுனதுக்கே நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டேன். ஜிகேல வந்து எனக்கு வந்து ரொம்ப தெரில. ஜிகே வந்து நான் வந்து அவ்வளோக்கா கவர் பண்ணலை. அதனால தான் நான் சொல்கிறேன். மேக்ஸ் வந்து நான் வந்து 8 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு முன்னே எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. டைமிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொண்டு வரதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த டைமிங்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமில் வந்து கட் ஆஃப்குள்ளே கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே எங்களுடைய சிக்னேச்சர், அதாவது லாஸ்ட்டில் தம்ப் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதை வந்து எங்களுக்கு வந்து வச்சிட்டாங்க. வித் நம்மளுடைய ஃபோட்டோவுமே நம்மளுடைய இருக்கிற இடத்துலையே நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால லாஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து அப்படியே எல்லோருமே வெளியே கிளம்பி வந்துட்டோம். எந்த விதமான பயோமெட்ரிக் எதுவும் வைக்கல. அப்படியே நாங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே கிளம்பி வந்துட்டோம். எக்ஸாம் முடிஞ்சோடனே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து உட்காந்துருப்போம். ஆனால் ஆர்பிஎஃப் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து உட்காந்தே இருக்கல. எக்ஸாம் முடிஞ்சோடனே அடுத்த ஒரு 2 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த எக்ஸாம் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நான் இதுவரை சொல்லியிருக்கேன். இந்த இடையில உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வித் உங்களுடைய ஷிஃப்ட்லேயும்
எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு விரும்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.